ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकान्। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸோ இந்த ரெண்டாவது அத்தியாயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் போதுமான வர்ணனையும் விளக்கத்தையும் கொடுத்துட்ருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. இந்த ஸ்லோகாவில் இந்த பதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டு ஸ்லோகாவில் என்ன சொன்னாங்கன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் ஏ ரீகேப். என்ன பார்த்தோம், என்ன படித்தோம்? ரெண்டாவது அத்தியாயம் நான் கேட்குறது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 29, 30 என்ன பார்த்தோம்? 30, 31 பார்த்தது பேசாது. ஸோ ஆத்மாவை பற்றி தான் சொல்லியிருக்காரு லாஸ்ட் ஸ்லோகாவில். இந்த உடலில் இருக்கிற இந்த ஆத்மா என்றைக்குமே அலையாது, அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்கிறாரு. அதனால் சத்திரியா, நீ சத்திரியனாக இருக்கிறதுனால நீ உன்னோட கடமைகளை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வர்ணாசிரம தர்மத்தில் நம்ம ஏதோ ஒரு வர்ணத்தில் ஒரு ஆசிரமத்தில் நம்ம இருப்போம். 4 வர்ணங்கள் 4 4 ஆசிரமங்கள் இருக்கும். அந்த ஏதோ ஒரு வர்ணத்தில் நம்ம இருப்போம். ஒன்று பிராமண வர்ணத்தில் இருப்போம், இல்லை சத்திரிய வர்ணத்தில் இருப்போம், இல்லைன்னா அந்த மாதிரி வர்ணத்தில் நம்ம இருப்போம். வைஷ்யா இல்லைன்னா சூத்ர வர்ணத்தில் இருப்போம். அதே மாதிரி ஆசிரமங்கள் பார்த்தா பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்தா, சன்னியாசி ஆசிரமம். நம்ம எல்லாருமே எந்த ஆசிரமத்தில் இருக்கோம்? கிரகஸ்த ஆசிரமத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ கிரகஸ்த ஆசிரமத்தில் நம்ம இருந்துட்டு நம்மளோட கடமைகள் நம்ம என்ன செய்யணுன்றது நம்ம பார்க்கணும். சாத்துர்வர்ணம் குண இது கிருஷ்ணர் சொல்கிறாரு, குணகர்ம விபாகஷயா. இந்த வர்ணங்களும் வர்ணங்கள் அவங்கவுங்கள செயல் மேலே ஆதாரப்பட்டிருக்கு, அவங்களோட குணத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வைஷ்யா குணம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம வைஷ்யா என்ன பண்ணுவான்? கோ சேவை பண்ணுவான், கோ ரக்ஷனை பண்ணுவான், வியாபாரம் பண்ணுவான். ஸோ அப்படி சத்திரியர் என்ன பண்ணுவாங்க? இங்கே அர்ஜுனர் எந்த வர்ணத்தில் இருக்கார்?
பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, எந்த வர்ணத்தில் இருக்கார் அவர்? சத்திரியராக இருக்கார். அதனால் 31வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, considering your specific duty as a Kshatriya, you should know that there is no better engagement for you than fighting on religious principles. ஒரு சத்திரியனாக இருந்தால் நீ என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு என்ன சொல்கிறார்? அர்ஜுனருக்கு, நீ சத்திரியனாக இருக்கிற, அதனால் நீ சத்திரியா, நீ என்ன செய்யணும்? சத்திரியன் என்ன செய்யணும்? தர்மத்தை நிலைநாட்டணும். அதில் போர் பண்ணணும். சத்திரியனோட உண்மையான ஒரு கடமை என்னென்னா போர் பண்ணணும், மக்களை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி போர் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு யாராவது போர் கூப்பிட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ரெடியாக இருக்கணும், சித்தமாக இருக்கணும், போர் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க, உன்னோட கடமையை வந்து போர் பண்ணுறது தான். அப்போ நீ ஏன் போர் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் இங்கே கேட்டிருக்காரு. அதனால் இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் வந்து நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சா இப்போது நம்ம உலகத்தில் இருக்கிற இந்த நவீன உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஏன் பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா, யாருமே வர்ணங்களும் ஆசிரமங்களும் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. சூத்ரனாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான், மேலே பிராமண சீட்டில் வந்து உக்காந்துருக்கான். சூத்ரனாக இருக்கிறவன் வந்து சத்திரியனாக உட்காந்துருக்கான். நல்லா புரியுதுங்களா? சூத்திரன் வேலை பண்ணுறவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, எந்த நியமங்களும் தெரியாது, தர்மத்தோட உண்மையான நிலையே தெரியாது. அவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மக்கள், சிம்மாசனத்து மேலே உட்கார வச்சுருக்காங்க, நீ ஆளுப்பான்னு சொல்லி. அவன் என்ன பண்ணுறான், சூத்திரர் என்ன பண்ணுறானோ அவன் தான் அதே தான் பண்ணுவான். அதான் பிரபுபா திட்டார், இவர் ராஸ்கல்னு சொல்லி திட்டார் பிரபுபாதர். ஒரு சூத்திரரை போய் நீங்கள் இங்கே உட்கார வச்சுருக்கீங்களே, எப்படி நீங்கள் ராஜ்யத்தை வந்து ஆளுவீங்க? ஒரு அரசர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, ராஜர்ஷியாக இருக்கணும், ராஜாவும் இருக்கணும், ரிஷியாவும் இருக்கணும். அப்படின்னா அவனுக்கு சத்திரியனோட எல்லா குணங்களும் அவனுக்கு இருக்கணும். அதே மாதிரி along with that he should have also all the brahmana qualities. ஒரு ரிஷிக்கு என்ன குணங்கள் இருக்கோ எல்லா குணங்களும் அவனுக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனும் தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கணும், அவனோட பிரஜைகளுக்கும் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அவன் உண்மையான ஒரு அரசனாக இருந்தா அப்படி பண்ணாதான் என்னாகும், பிரஜைகள் வந்து அரசரே வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு, அதனால் நான் என்ன செய்யணும், நானும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது அவனுக்கு ஒரு இது வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு தைரியம் வரும். அரசனே கடைப்பிடிக்காமல் இருந்தால் நான் எதுவுமே கடைப்பிடிக்க மாட்டேன், நான் வந்து என்னோட சுயநலத்துக்காக நான் வந்து வாழ்கிறேன், நான் ஆள்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். அவனும் பணத்துக்கு பின்னாடியோ இல்லை புலனின்பத்துக்கு பின்னாடியே வந்து அலைஞ்சிட்டே இருப்பான். அதனால தான் பிரபுபா சொன்னார், ஒரு உண்மையான சத்திரியனை வந்து தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், அந்த டைமுக்கு என்ன நம்மளை கை கிடைக்குதோ அதை கை வாங்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், யார் நம்மளுக்கு கை கொடுக்குறாங்களோ அவனுக்கு நம்ம போய் இது பண்ணிடுறோம், அவனை வந்து உட்கார வச்சிடுறோம் நம்ம. அது வேற விஷயம், அது நம்ம வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. இங்கே அதான் சொல்கிறாங்க, சத்திரியா வந்து நீ சத்திரியா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சத்திரியா இருந்தால் நீ வந்து போர் பண்ணணும், போர்க்களத்தில் நீ இறங்கணும், போர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான வர்ணாசிரம தர்மத்தை வந்து யார் கடைப்பிடிக்காமல் இருப்பாங்களோ அந்த ஒரு நாட்டில் வந்து என்றைக்குமே சாந்தி இருக்காது. எப்பவும் அசாந்தி, அஜ்ஞானம், அதர்மம், அயோக்கியத்தனம், மோசடி இதுதான் இருக்கும். என்ன காரணம்னா, வர்ணாசிரம தர்மத்தை வந்து யாரும் கடைப்பிடிக்கல, அதை கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி எல்லாம் ஞானம் இது வருது. ஸோ அதனால் இங்கே அதான் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனருக்கு, நீ வந்து போர் பண்ணுறதுக்கு உனக்கு எல்லாம் தகுதிகள் இருக்குது, நீ வந்து யார் சத்திரியன், நீ உண்மையான சத்திரியன், அது வந்து ஒரு வலிமையான ஒரு நபர், நீ உன்னை வந்து போர்க்களத்தில் யாரும் வந்து எதிர்த்தாப்பில் நின்று போர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீ எல்லா தேவர்கள்கிட்ட நீ எல்லாம் வரம் வாங்கியிருக்க, எல்லா தேவர்கிட்ட வரம் வாங்கியிருக்காரு அர்ஜுனர். இங்கே சொல்கிறாங்க, கன்சிடரிங் யுவர் ஸ்பெசிஃபிக் டியூட்டி அஸ் எ சத்ரியா யூ ஷுட் நோ தட் தெர் இஸ் நோ பெட்டர் என்கேஜ்மெண்ட். ஓகே, இங்கே 32nd ஸ்லோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ பார்த்தா, happy are the Kshatriyas to whom such fighting opportunities come unsought, opening for them the doors of the heavenly planets. நீ வந்து போர் பண்ணாமல் இருந்தால் நீ என்ன ஆகிற, நீ ஸ்வர்கலோகத்துக்கு போக மாட்ட, நீ எங்கே போவ, நரகலோகத்துக்கு தான் நீ போவ. அதனால் நீ போர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. As the supreme teacher of the world, Lord Krishna condemns the attitude of Arjuna who said, I do not find any good in this fighting, it will cause perpetual habitation in hell. Such statements by Arjuna were due to ignorance only. அவர் என்ன சொல்கிறார் அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு, நான் போர் பண்ணி இவங்களெல்லாம் வதம் பண்ணிட்டா நான் நரகலோகத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அரே அர்ஜுனா,
நீ சொல்கிறதில்ல, நீ கொடுக்குற ஒரு கருத்துக்களும் வந்து கொஞ்சம் கூட சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு உபதேசம் கொடுத்த கருத்துக்கு சரியில்லை, இதில் எதுவுமே எனக்கு நல்லதாக தெரியலன்றாரு. என்னோட துரோணாச்சாரிய குருநாதரை, என்னோட பீஷ்மாச்சாரிய வதம் பண்ண சொல்கிறீங்க, இதில் எது நல்லது இருக்குது, என்ன நான் இப்போ எப்படி போய் அவங்கள போய் வதம் பண்ணுறேன், இது நீங்கள் சொல்கிறது நல்லது இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அர்ஜுனன். அப்புறம் ஃபார் அ க்ஷத்ரியா டு பி பேட்டில் ஃபீல்ட் அண்ட் டு பிகம் நான் வயலண்ட் இஸ் அ philosophy of fools. He wanted to become non-violent in the discharge of specific duty. For a Kshatriya to be in the battlefield and to become a non-violent in the philosophy of fools. கிருஷ்ணர் திட்டுறாருங்க. பிரபுபா சொல்கிறாரு, ஏ அர்ஜுனா, சத்திரியனா ஆகிட்டு நீ வந்து போர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மூர்க்கத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள் தான் அவங்க அப்படி பேசுவாங்க, அந்த தத்துவத்தில் தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டாள்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த தத்துவத்தில் நீ இன்னும் இருக்கிற, அதில் வந்து நீ பயணம் பண்ணிட்டு இருக்கிற. அதனால் பராசர ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஜியஸ் ஒரு புக் இருக்குது, ஒரு கோட்ஸ் இருக்குது, ஒரு நியமங்கள் இருக்குது, தர்மத்தோட ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, சில நியமங்கள் இருக்குது. அதில் பராசரமன் என்ன சொல்கிறாங்கன்னா, பராசரமன் யார்? வியாசதேவரோட அப்பா, தகப்பனார். வியாசதேவர் யாரோட பையன்? வியாசதேவரோட அம்மா பேர் என்ன? வியாசதேவரோட அப்பா பேர் என்ன? அப்பா பேர் சொல்லிட்டீங்க. அம்மா யார்? தாய். சத்யவதி. ஸோ சத்ரியாஸ் டியூட்டி இஸ் டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ் ஃப்ரம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃபிகல்டிஸ். இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. சத்ரியன் என்ன பண்ணணும்? பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை உலகத்தில் இப்போ, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. எந்த பெண்ணு வந்து நடு ராத்திரியில் வந்து நடக்க முடியாது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போது. எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க? ரேப் பண்ணுறாங்க, குரூப்பாக வராங்க, குரூப்பாக எடுத்துகிட்டு போய் அவள் ரேப் பண்ணி தூக்கி அந்த நீங்கள் தூரப்பட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால் உண்மையான சத்திரியன் யாரும் உண்மையான சத்திரியன் அங்கே உட்காரல, ஒரு சூத்திரனை உட்கார வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. அதில் சத்திரியனோட உண்மையான கடமை என்ன? பாதுகாப்பு கொடுக்கணும். க்ஷத்ரியா அப்படின்னா, க்ஷன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறவங்க தான் சத்ரியா. அதோட மீனிங்கே அதே தான். ஸோ அதனால் இங்கே he has to apply violence in suitable cases for the law and order. இல்லை, நான் சாதுவாக தான் இருக்கிறேன், யார் என்ன வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், யார் என்ன வந்தாலும் நான் பண்ண மாட்டேன், யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பக்தி தொண்டு பண்ணாலும் சாதுவாக இருந்தாலும் சாஸ்திரா ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும். சாஸ்திரானா நம்ம சாஸ்திரங்களை கடைப்பிடிச்சி பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுறது. சஸ்திரா அப்படின்னா ஆயுதங்களை நம்ம வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் பாருங்கள், ஸ்கூல்லலாம் பாருங்கள், சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் குங்ஃபூலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. குங்ஃபூ, கராட்டே. நான் வந்து பார்த்தேன், நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஸ்கூலில் அவரும் பக்தர் தான். அங்கே போய் கேட்டேன், என்ன பிரபு நீங்கள் பக்தராக இருக்கிறீங்க, இப்போ பொண்ணுங்களுக்கெல்லாம் குங்ஃபூ கராட்டெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா. இல்லை பிரபு, இப்போது எங்கள் போர்ட்லேயே சொல்கிறாங்க, சிபிஎஸ்சி போர்ட்லேயும் அப்படி சொல்கிறாங்க. என்னான்ட்டு அப்படின்னா, பெண்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அதனால் அவங்களுக்கு எந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியாது. அதனால் குங்ஃபூ கராட்டே, அப்புறம் வந்து என்ன சிலம்பு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக வராங்க. அவங்க 3 பேருக்கு இது சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம உள்ளே போனால் நம்மளுக்கு சான்ஸ் இல்லையா? ஏன்னா நம்ம போனாங்க சண்டை வந்துடுதான், பெரிய இஷ்யூ ஆகிடுதான். அவங்களுக்கெல்லாம் போனால் ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது, நம்ம போனால் உள்ளே போனால் ப்ராப்ளம் ஆகிடுதான். நம்ம நாட்டில் நம்ம சனாதன தர்மத்தை வந்து மையமாக வச்சுக்கிட்டு உலகத்தில் நம்ம நாகரிகத்தையே, நம்ம கல்ச்சரல் ஹெரிட்டேஜை வந்து வாய்ப்பு கொடுக்குறது பயப்படுறாங்க, ஏதாவது ஆகிட போகுதான்னு சொல்லி. ஏன்னா அரசாங்கம் அந்த மாதிரி இருக்குது. அரசாங்கம் வந்து சப்போர்ட் இல்லை மக்களுக்கு, பிரஜைகளுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. உண்மையான சத்திரியன் வந்து அவனோட நாட்டில் அவன் எங்கெங்கெல்லாம் அவன் வந்து ரூல் பண்ணுறானோ, ஆள்றானோ, அங்கே எல்லா இடத்துலையும் வந்து சனாதன தர்மத்தை, நம்ம பக்தி தொண்டை வந்து நம்ம தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லா சலுகைகளும் அவனுக்கு கொடுக்கணும், வசதி பண்ணி கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க கொடுக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் வந்து ஆழ்வாங்க. எதுக்கு சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா, பகவத்கீதான்ற ஒரு இதே இல்லை, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த கல்வியே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே வடக்கு நாட்டில் மாநிலத்திலலாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சொல்கிறாங்க, 7th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 8th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அது கொண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால்
சில எதிரிகள் வந்து அது வேண்டான்றாங்க. ஏதேதோ அவங்கள வந்து அவங்களோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் நிறுத்திட்டு சும்மா சண்டை போடுறாங்க, வம்புக்கு இழுக்கிறாங்க. பண்ணுறவங்களையும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, இவங்களும் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ கன்சிடரிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், Arjuna had no reason to refrain from fighting. It should conquer his enemies, he would enjoy the kingdom, and if he should die in the battle, he would be elevated to the heavenly planet whose doors are wide open to him. Fighting would be for his benefit in either case. அவர் வந்து போரில் வந்து வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரெண்டு விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து லாபம் தான். யாருக்கு? அர்ஜுனருக்கு. அதனால் நம்ம வந்து நம்ம கடமையை செஞ்சால் நம்மளுக்கும் வெற்றி ஆனாலும் தோல்வி ஆனாலும் நம்மளுக்கும் வந்து லாபதாயக்கம் தான். நம்ம பண்ணுற நம்ம பண்ணுற பக்தி தொண்டுக்கும் நம்ம பண்ணுற இந்த கைங்கரியத்துக்கும் ஏதாவது நம்மளுக்கு நஷ்டம் இருக்கா? எந்த விதமான நஷ்டமும் இல்லை. நம்ம ஒன்றும் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஒன்று கட்டுறதில்ல, வாடகை ஒன்று கொடுக்கறதில்ல, இல்லை உபன்யாசத்துக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கொடுக்கறதில்ல. இதுக்கு யாருக்குமே கொடுக்க தேவையில்லை. நீங்களும் வரீங்க, நாங்களும் வரோம், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இது எந்த விதமான ஒரு நஷ்டமே இல்லை இதில். அதனால் எந்த கோணத்துலையும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நஷ்டம் பண்ணுறதே கிடையாது. நம்ம வரோம், உண்மையான நிலை என்னன்றது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உண்மையான நிலை என்ன? ஜீவேரா ஸ்வரூபாய கிருஷ்ணரே நித்யதாசா. அந்த நிலையை வந்து கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன ப்ராப்ளம்னா, வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து நோயே என்னன்றது தெரியாது. அப்போ ஔஷதத்தை எப்படி எடுப்பாங்க அவங்க? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ஆச்சாரியாஸ், நம்ம பிரபுபாதர், அவங்களோட சீடர்கள் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு நோய் இருக்குது. என்ன நோய் இருக்குது நம்மளுக்கு? சுகரு, டயபெட்டிஸு, பிபி, தைராய்டு. அது கிடையாது, பவரோகம். என்ன பேர் அது? பவரோகம்ன்ற நோய் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு வந்து ஔஷதமும் கொடுத்துட்டாங்க. அந்த ஔஷதத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு நாளும் நம்ம வந்து இந்த சத்சங்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக ஸோ கிராஜுவலாக நம்ம அந்த ஔஷதத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பவரோகம் என்ன ஆகுது? போயிடுது, இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உயர்ந்தமான ஒரு ருச்சிகரமான ஒரு ஔஷதத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சஞ்சீவனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கு? குணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா? ஹிமமலையில் இருக்கு. அந்த ஹிமமலையில் நம்ம போய் எடுக்க தேவையே இல்லை. இங்கேயே சஞ்சீவனி கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் வந்து அனுவாதம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த சஞ்சீவனி எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதும். அந்த சஞ்சீவனி தேவையே இல்லை நம்மளுக்கு. கங்கை நதியில் அதான் சொல்கிறாரு சிவபெருமாள் சொல்கிறாரு பார்வதிக்கு. நீங்கள் கங்கை நதி பார்வதிக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாளும் நீ போய் கங்கையில் குளிக்க தேவையில்லை. என்ன பண்ணுற நீ? நான் ஒரு நாள் நீ பகவத்கீதை படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீ அதை கடைப்பிடிச்சாலே என்ன ஆகும்? நீ கங்கையிலே ஒரு நாளும் நீ குளிக்கிற அளவுக்கு சமானம் அப்படி சொல்கிறார். குளிக்கிற அளவுக்கு சமானம் அப்படி சொல்கிறாரு. ஒரு மாதமும் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள். அப்படியா? ஆஹா, தெரியுமா? வெரி குட், ரைட். ஸோ இதுக்கு பேர் மகா சிவராத்திரி. சிவராத்திரின்னு சொல்லக்கூடாது, மகா சிவராத்திரி அப்படி சொல்லணும். இது மாக மாதத்தில் வரும். மாக மாதம் சொல்லுவாங்க. நாம மாகான்ற அந்த ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தினால தான் இது வரும். இந்த மகா சிவராத்திரி வந்து பகவான் சிவ பெருமாளை வந்து எப்படி நம்ம வந்து வழங்கணும் அப்படின்னா, லிங்க ரூபத்தில் தான் நம்ம வழங்குறோம். ஸோ எதுக்கு மகா சிவராத்திரி அப்படின்னா, இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சிவராத்திரி வந்து மாதம் வரும். மகா சிவராத்திரி வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் வரும். இப்போ நதிகளில் வந்து ரொம்ப உயர்ந்தமான நதி எது? உயர்ந்தமான நதி கங்கா நதி. ஓகே, ரைட். சாஸ்திரங்களை வந்து உயர்ந்தமான சாஸ்திரம் எது? இந்த மாதிரி சாஸ்திர நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாஸ்திர நூல்கள் உயர்ந்தமான சாஸ்திரம் எது? பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம். அதே மாதிரி எல்லா தேவர்களையும் உயர்ந்தமான கடவுள் யாரு? கிருஷ்ணர். அதே மாதிரி உத்தமமான வைஷ்ணவர் யாரு? உயர்ந்தமான வைஷ்ணவர் சிவபெருமாள். வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு சொல்றாரு பகவான் கிருஷ்ணர். வந்து 8வது அத்தியாயத்தில் 10வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொல்றாங்க, நான் ருத்ரனில் வந்து நான் தான் சிவபெருமாள் அப்படி சொல்றாரு. சிவபெருமாள் வேற யாருமே கிடையாது, விஷ்ணுவோட அவர் வடிவம் தான். விஷ்ணுவே வந்து தமோ குணத்துக்கு அதிபதியாக வர்றதுக்குனால சிவபெருமானோட உருவத்தை எடுக்கிறாங்க. 3 குணங்கள் இருக்கு, சத்தகுணம், ரஜோகுணம், தமோ குணம்.
ஸோ சத்துவகுணத்தில் பகவான் விஷ்ணுவே வந்து சத்துவகுணத்துக்கு வந்து அதிபதி ஆகிறாரு. அதே மாதிரி பிரம்ம வந்து ரஜோகுணத்துக்கு அதிபதி ஆகிறாரு. சிவபெருமாள் வந்து தமோ குணத்துக்கு அதிபதி ஆகிறாரு. இந்த சிவபெருமாளோட குடும்பம் தான் இந்த பௌத்திக உலகத்தை வந்து ஆழ்ந்துட்டு இருக்கு. பகவான் விஷ்ணு வந்து அவருக்கு ஒப்படைச்சிருக்காரு இந்த பௌத்திக உலகத்தை. ஏன் சொல்லப்போனா காஷி நகரம் வந்து சிவபெருமாளுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு நகரம். வாரணாசி அப்படின்னு கூட சொல்றாங்க அதுக்கு. அந்த நகரம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, உயிர் யாருக்கு? சிவபெருமாளுக்கு. அந்த காஷியே யார் வந்து கொடுத்தது? பகவான் விஷ்ணு தான் அவர் கையில் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்கார். யாருக்கு? சிவபெருமாளுக்கு. அது கூட சிவபெருமாள் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அந்த காஷி நகரத்தில் வந்து யார் ஒருத்தர் வந்து உடல் விடுறாங்களோ, உடல் விடுற சமயத்தில் யார் உடல் விடுறாங்களோ அந்த சமயத்தில் அங்கே இருந்தால் சிவபெருமாள் வந்து காதில் ராமா ராமா ராமான்னு சொல்லி சொல்கிறாராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? சிவபெருமாள் வந்து சொல்கிறாங்களாம் என்ன காதில் வந்து ராமா ராமான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாராம். அதனால் அவர் சிவபெருமாளே சொல்கிறார் பார்வதி தேவிக்கு, ராமா ரமேதி மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இவருக்கு பார்வதிக்கு சொல்கிறாரு சிவபெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் ராமா அப்படின்னு சொல்லிட்டா 1000 தடவை விஷ்ணு நாமத்தை சொல்கிற மாதிரி. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் ராமா எத்தனை ராமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ராமா இருக்கு நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தில்? 6 ராமா இருக்கு. அப்போ ஒரு தடவை நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டா 6 ராம நாமத்தை சொல்றோம். அப்போ 6000 தடவை விஷ்ணு நாமத்தை சொல்ற அளவுக்கு சமானம். அதே மாதிரி கிருஷ்ணர் எத்தனை கிருஷ்ணர் இருக்காரு? 6. ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3 தடவை ராமான்னு சொல்ற மாதிரி. ஒரு தடவை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுங்க, கிருஷ்ணா 6 தடவை நீங்க 3 தடவை ராமநாமத்தை சொல்றீங்க. அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னா 3 தடவை ராமநாமத்தை சொல்ல, அப்படின்னா 3000 தடவை விஷ்ணு நாமத்தை சொல்ற மாதிரி. அப்போ 6 தடவை ராமநாமத்தை சொன்னா 18000 விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை நீங்க சொல்ற அளவுக்கு சமானம். அப்போ எத்தனை தடவை நம்ம விஷ்ணு நம்ம ஒரே ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் எத்தனை தடவை நம்ம சொல்றோம் பாருங்க. 18000 விஷ்ணு நாமத்தை மறுபடியும் ராம 6 வருதுங்களா, 6000 24,000 தடவை நம்ம வந்து விஷ்ணு நாமத்தை சொல்றோம். இதை சொல்றாரு கிருஷ்ணன். யாரு? சிவபெருமாள் வந்து பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காரு. பார்வதி கேட்குறாரு, எது உயர்ந்தமான நாமம், எந்த நாமத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதிக்கு வந்து சிவபெருமாள் சொல்றார், இந்த மாதிரி சொல்றார், இந்த நாமத்தை சொன்னாவே நீங்கள் போதும், எல்லா தோஷங்கள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார்? சிவபெருமாள். அதனால் எல்லா ருத்ரர்களை வந்து நான் தான் வைஷ்ணவர், நான் தான் சிவபெருமாள் அப்படின்னு சொல்கிறார். யார்? விஷ்ணு சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதாவில். ஸோ எதுக்காக இந்த மகா சிவராத்திரியை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும், எப்போ இது வருது, ஏன் இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்ச்சை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது ஒரு நாளை வந்து நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் நோ மூன் டு ஃபுல் மூன், ஃபுல் மூன் டு நோ மூன் அப்படின்னா அமாவாஸ்யா பௌர்ணிமா அப்படிலாம் இருக்கு இல்லையா. கிருஷ்ணபக்ஷா, இன்னொன்று இது சுக்லபக்ஷா. ஸோ சுக்லபக்ஷத்தில் சந்திரனோட பிரகாஷம் என்ன ஆகுது, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இப்போ அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி சுக்லபக்ஷத்தில் இது இப்போ கிருஷ்ணபக்ஷத்தில் என்ன ஆகும், மூன்லைட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த சிவபெருமாளோட மகா சிவராத்திரி எப்போ வருதுன்னா, மாக மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வருது. இப்போ இன்றைக்கி துவாதசி இல்லையா, இன்றைக்கி துவாதசி, நாளைக்கு திரையோதசி. ஆக்சுவலாக நாளான்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் சதுர்தசி. எல்லா சிவராத்திரியும் வந்து மகா சிவராத்திரி சதுர்தசினால தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் சில பேருக்கு நாளிலேருந்து இப்போ நாளே கொண்டாடுறாங்க, நாளைக்கு 2 நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கௌடி மண்டல கூட நாளைக்கு கொண்டாடுறாங்க. ஸோ இங்கே நம்ம வைஷ்ணவராக சிவபெருமாளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து சிவ புராணத்துலேயும் நாரத புராணத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரானாம் சங்கர்ஷா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாக மாதத்தில் சதுர்தசி தித்தினால இந்த கிருஷ்ணபக்ஷத்தில் இந்த மகா சிவராத்திரி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து மகா சிவராத்திரி கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து கோட்டி சூரிய
சமா பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டி சூரிய சமா பிரபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோட்டி சூரியங்கள் வந்து நம்ம பார்த்தா எவ்வளோ வெளிச்சம் வருமோ அந்த வெளிச்சம் நம்ம மகா சிவராத்திரி வந்து கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அஸ்வமேத யக்னம் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது பதிலாக ஒரு மகா சிவராத்திரி நம்ம கடைப்பிடிச்சா ஒரு அஸ்வமேத யக்னத்தை வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி. அஸ்வமேத யக்னம் யாருக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே எல்லாம் கேள்விப்பட்டேன். அஸ்வமேத யக்னம் யுதிஷ்டர் மகாராஜ் 2 தடவை பண்ணியிருக்காரு இந்த அஸ்வமேத யக்னம். இது வந்து நம்மளா மாதிரி சாதாரண நபர்கள் நம்ம பண்ண முடியாது. பெரிய பெரிய மகாராஜர், எம்பரர், சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தியாக இருப்பார் பாருங்க, அவங்க மட்டும்தான் இங்கே பண்ண முடியும். சக்கரவர்த்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா அரசர் கிடையாது. அவர் எல்லா அரசர்களுக்கும் வந்து அவர் வந்து பெரிய மன்னார். அவர் தம்பி உக்காரியா பைட் சக்தே சலோ. ஸோ சக்கரவர்த்தி அப்படின்னா அந்த சுட்டு வட்டாரத்தில் எத்தனை அரசர்கள் இருக்காங்களோ அந்த மன்னார்கள் எல்லாமே இவர் கீழே இருப்பார். எந்த அரசரும் நீ சொல்கிறது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு பதவி அவங்களுக்கு வரும். அவங்க தான் சக்கரவர்த்தி. அவங்க தான் இந்த என்ன பண்ணணும், அஸ்வமேத யக்னம் சொல்லி அந்த யக்னத்தை நம்ம பண்ண முடியும். அப்படி 2 அஸ்வமேத யக்னம் வந்து இவர் பண்ணியிருக்காரு. யாரு? யுதிஷ்ட மகாராஜ், தர்மர் பண்ணியிருக்காரு. சிவபெருமானோட மகா சிவராத்திரி கடைப்பிடிச்சா ஒரு அஸ்வமேத யக்னம் பண்ணுற அளவுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏகாதசி விரதத்தை வந்து கடைப்பிடிச்சா எத்தனை அஸ்வமேத யக்னம் தெரியுமா? இருக்காது. சதகோடி அப்படின்னு சொல்கிறாங்க. சதானா 100 அஸ்வமேத யக்னம் பண்ணால் எவ்வளோ பலன் வரணுமோ அவ்வளோ பலன் வரும். ஒரு ஏகாதசி ஃபாலோ பண்ணால், ஒரு ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணால். நேற்று எத்தனை பேர் ஏகாதசி ஃபாலோ பண்ணீங்க? 1 మీరు చేస్తారా? వెరీ గుడ్. ఫుల్ డే ఏమీ తినలే, దాన్యమే తీసుకునేదా? దాన్యము తీసుకునేదా? ఎంతసేపు బ్రేక్ చేస్తారా? ఇప్పటి బ్రేక్ చేస్తారా ఎట్లా? నిన్న మీరు கிளாஸில் எந்த காரணத்தை கொண்டு பேசக்கூடாது. அப்படி பேசணும்னு நினச்சா வெளியே போய் பேசணும். ஓகே? నిన్న ఏకాదశి ఉండే, మీరు నిన్న వ్రతం ఉంటారా? శివరాత్రి కాదు, ఏకాదశి వ్రతం. ఏకాదశి అంటే 11వ రోజు అని అర్థం. తెలుసు కదా, ప్రథమ, ద్వితీయ, తృతీయ, తెలుసు కదా, చతుర్థి, పంచమి, షష్ఠి, ఆ తర్వాత సప్తమి, అష్టమి, నవమి, దశమి, ఏకాదశి 11వ రోజు. తిథి రోజు 11వ రోజు. అంటే చంద్రుడు వాళ్ళు పరిక్రమ చేస్తారు కదా, ఆ పరిక్రమ చేసే దీన్నే మనము తిథి దినము అంటాం. ఏకాదశి, ద్వాదశి, త్రయోదశి, చతుర్దశి, తర్వాత పౌర్ణమి ఒక పక్షము, తర్వాత అమావాస్య ఒక పక్షం వస్తుంది. అట్లా ఏకాదశి వ్రతం ఉండండి మీరు, చాలా మంచిది, చాలా విశేషము. నారాయణ మాతాజీ మీ ఫోన్ నెంబర్ ఉందా? వాళ్ళది ఉందా? మీరు మేము గ్రూప్లో పంపిస్తాం. మీ నెంబర్ చెప్తే ఎప్పుడు ఏకాదశి వేరే ఏమీ దాంట్లో గ్రూప్లో పంపించలే. భగవంతునికి సంబంధించింది మాత్రందా, ఎవరు ఏమి వేయకూడదు. అట్లా రూలే అమలుగా చేసినాం. భగవంతునికి సంబంధించిన విశేషాలు మాత్రము, సందేశాలు మాత్రం దాంట్లో వేయాలి. నంబర్ ఇచ్చిపోండి. మీరు నంబరు ఉంది. పేరేం మాతాజీ పేరు? ఉంది అనుకుంటాను మీ పేరు. కోమల మాతాజీనా? சரி, ஆமெட் கிளாஸில் நம்பர் செப்படாரு இச்சேஸ்கொண்டோம் குரூப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏகாதசி விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் 100 அஸ்வமேத யக்னம் நம்ம வந்து கடைப்பிடிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஆஃப் நாள் ட்ரை பண்ணலாம், ஆஃப் டே 12 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா? ఓకే, వెరీ గుడ్. అట్లా మాతాజీ ఆమెకి అది ఏకాదశి వ్రతం ఫాలో చేస్తే కొన్ని రూల్స్ ఉంది. ఆ రోజంతా మీరు దాన్ని మాత్రం తినకూడదు. పాలు తీసుకోవచ్చు, ఫ్రూట్ జ్యూస్ తీసుకోవచ్చు, ఇంట్లో నింపండు జ్యూసు, ముసంబి జ్యూసు, యాపిల్ జ్యూస్ అంతా తీసుకోవచ్చు. డ్రై ఫ్రూట్స్ తినొచ్చు, శనగలు తీసుకోవచ్చు. ధాన్యం మాత్రం తీసుకోకూడదు. ఎవరైనా ధాన్యం తీసుకుంటే ఏకాదశి விரதத்தினால தானியத்தை வந்து சாப்பிட்டா அன்னைக்கு வந்து கோஹத்யா பண்ணுற அளவுக்கு சமானம். புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோஹத்யான்னா பசுவை வந்து வதம் பண்ணால் எவ்வளோ நம்ம பாவத்தை நம்ம எடுக்கணுமோ அந்த பாவத்தை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கோரமான ஒன்று இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. புராணத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்து தன்னோட அம்மா கிட்ட அக்கிரம சம்பந்தம் வச்சுக்கிட்டா
அது வந்து அதிமகா பாப்பான்னு சொல்லி அது பேர். அது அந்த பாவம், அந்த பாவத்துக்கு ஆளாகிறோம். பாவத்தில் 8 வகையான பாவத்தை இருக்குது. பாப்பா, அதிமகா பாப்பா, சுத்ர பாப்பா அப்படின்னு சொல்லி 8 வகையான பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்களை யாராவது ஏகாதசி நாள் தானியம் சாப்பிட்டா இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த தண்டனைலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே தானியம் சாப்பிடக்கூடாது. ஜவ்வரிசி சாப்பிட்லாம், ஜவ்வரிசியில் பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணணும். எண்ணெய் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணணும், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஜவ்வரிசியில் உப்புமா பண்ணிக்கலாம், ஆனால் தாளிம்பு போடக்கூடாது. தாளிம்பு வந்து நீங்கள் வந்து இது போடணும், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடக்கூடாது. வேறு ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். சால்ட் யூஸ் பண்ணலாம். பெப்பர் பவுடர் வெளியே இருக்க సాப்பிட యూస్ பண்ணக்கூடாது. మిளగుతూள் நம்மளே దంచుకోవాలా మనం ఇంట్లో. అండ్ పెప్పర్ పౌడర్ బయట తీసుకుంటే మైదా వేసింటారు. పెప్పర్ పౌడర్ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க வீட்டில்? பெப்பர் பவுடர் வீட்டில் தான். அதனால் ரைட். சக்கை எண்ணெய் இருக்கா? ஓகே, வெரி குட், நைஸ். அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நிர்ஜல், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சில பேர் தண்ணி குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க. இளநீர் குடிக்கலாம், பால் குடிக்கலாம். சர்க்கரை போடக்கூடாது. நாட்டு சர்க்கரை போடலாம், பியூர் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது முடிகிற அளவுக்கு. முடியலன்னா பரவாயில்ல, ஏன்னா சர்க்கரை வந்து தோஷம் கிடையாது. ஏன்னா எல்லா சர்க்கரையிலையும் யாரும் இது பண்ண கல்மஷம் இருந்தே இருக்கும். அப்படி ஏகாதசி விரதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பல பிறவிகளை செஞ்ச பாவத்திலேருந்து நீங்கள் தூரமாகிடுவீங்க. பல பிறவிகள், ஒரு பிறவி கிடையாது, பல பிறவிகள். இப்போ எப்படி நம்ம துளசி பிரதட்சணை பண்ணால் உயர்ந்தமான ஒரு தோஷம் வந்து ஒரு பிராமணனை ஹத்தியை பண்ணால் என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷம் கூட துளசி மகாராணியை வந்து 4 தடவை நம்ம வந்து பிரதட்சணை பண்ணிட்டா அந்த தோஷம் கூட போயிடும். ஆனால் ஏகாதசி விரதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சா எல்லா பாவங்கள்லேருந்து நீங்கள் தூரமாகிடுவீங்க. ஆனால் கடைப்பிடிச்சிட்டே இருக்கணும். நம்ம உசுறு இருக்கிறவங்க நம்ம கடைப்பிடிச்சிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா மாதத்துக்கு 2 நாள் நம்ம உடம்பை வந்து நம்ம காலியாக வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து மெட்டபாலிசம் நல்ல ஒர்க் ஆகும், நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஃப்ரீயே கொடுக்குறதில்ல உடம்புக்கு. 3 வேளை நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், அதனால் ஃப்ரீயே இருக்கிறதில்ல. அப்போ எப்படி ஒர்க் பண்ணாது. அதனால் உள்ள சில செல்ஸு, சில ஹார்மோன்ஸு இதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் அது ஒர்க் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரு மிஷினை வந்து நம்ம ஓட்டிகிட்டே இருந்தால் அது என்ன ஆகும், ஒரு நாள் ரிப்பேர் ஆகிடும். ஆனால் எதுக்கு அது ஓவராலிங் பண்ணுறதில்ல, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இந்த உடம்பு கூட ஒரு மிஷின் மாதிரி தான். இதுக்கு வந்து 1 நாளோ 2 நாளோ மாதத்தில் 2 நாள் அதுக்கு சர்வீஸ் பண்ணணும். அப்போ சர்வீஸ் பண்ணால் தான் என்ன ஆகும், உடம்பு கரெக்டாக இருக்கும். அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கும். எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள் ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுறதால. ஆரோக்கியமாக சிவபெருமாள் ஃபாலோ பண்ணுறாரு. இது இன்றைக்குமே ஃபாலோ பண்ணுறாரு சிவபெருமாள், பார்வதி அவங்கெல்லாம். அதனால் சிவபெருமாள் வந்து 3வது கேண்டோவில் ருத்ரகீதா அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவத்கீதா மாதிரி ருத்ரகீதா பாடியிருக்கார் அவர். எல்லா வைஷ்ணவர்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்குறாரு அவர், எல்லா பக்தர்களுக்கு வந்து பகவான் விஷ்ணுவை எப்படி வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், அவரோட நாமத்தை எப்படி சொல்லணும், அவரோட பக்தி எப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு சிவபெருமாள். அதே மாதிரி சிவபெருமாள் மாதிரி ஒரு தாராளமான மனசு, ஒரு கருணை உள்ள மனசு, ஒரு அனுகிரகம் கொடுக்குற மனசு யாருக்குமே கிடையாது. யாருக்கு? ஏன்னா சமுத்திர மந்தன லீலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தேவர்களுக்கும் அரக்கரங்களுக்கும் வந்து போர் வருது. அந்த போரில் வந்து பகவான் வந்து கூர்ம அவதாரத்தை எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும்போது கூர்ம அவதாரத்தை எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அதை கடையும் போது 2 பேர் கடையிறாங்க. கடைய என்ன ஆகுதுன்னா அதில் விஷம் வரது ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த விஷம் வரது ஸ்டார்ட் ஆன பிறகு எல்லாம் விஷ்ணு கிட்ட போய் முறையெடுக்கிறாரு. இந்த மாதிரி என்ன பண்ணுறது சாமின்னு கேட்டால், நீங்கள் சிவபெருமாள் கிட்டே போங்க, அவர் ஒருத்தர் தான் வைஷ்ணவர்களை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லி நேராக அவர்கிட்ட போக சொல்கிறாரு. அப்போது இவர் சிவபெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த விஷத்தை அப்படியே எடுத்து தன்னோட வாயால் அப்படியே குடிச்சிடுறாரு. குடித்து இந்த கண்டத்தில் வச்சுக்கிறாரு. அதனால தான் அவர் பேர் நீலகண்டா அப்படின்னு சொல்லி பேர். இந்த இடத்துல அவருக்கு நீளமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு சிவபெருமாள் வந்து ரொம்ப கருணை உள்ளவர். எல்லார் மேலேயும் என்ன சொல்கிறது, இரக்கமான மனசை காட்டுறவர் சிவபெருமாள் தான். அதனால தான் அவர் வந்து ஸ்மசானத்தில் போய் அங்கே இருக்கிற அரக்கணங்களுக்கும் அங்கே இருக்கிற பேய் பிசாசு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்குறாரு. அந்த ஒரு சேவை வந்து யாராலையும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் எதுக்கு கிருஷ்ண பக்திக்கு வரலன்னு சொல்லி அழுகுறாரு. யார்? நம்ம என்ன செய்கிறோம்,
ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3 தடவை சொல்லுவோம், 4 தடவை சொல்லுவோம், ஒரு வாரமே சொல்கிறோம். அப்படி வரலன்னு என்ன செய்வோம்? அட போடா நீ எதை அவன் கர்மா எதை பண்ணிக்க போட. ஆனால் சிவபெருமாள் அப்படி கிடையாது, அழுகுறாரு, ஓன்னு அழுகுறாரு. அவர் அழுவ அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, அதான் ருத்ராட்சையாக மாறிடுச்சு. அதுதான் ருத்ராட்ச மாலை அவங்க போடுறாங்க இல்லையா சிவபெருமாள் பக்தர்களே, அது அவரோட கண்ணீர், சிவபெருமானோட கண்ணீர் அது. அதனால் சிவபெருமானை வந்து சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. விஷ்ணுவோட வடிவம் அவர். விஷ்ணுக்கு என்ன குணங்கள் இருக்கோ எல்லா குணங்களும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு சமானம் கிடையாது, விஷ்ணுக்கு சமானம் கிடையாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் சிவபெருமாளை வந்து நம்ம என்ன வேண்டணும்? ஐயா நீங்கள் தான் பெரியவர் ஐயா, உங்களோட உயர்ந்தமானவர் யாரும் இல்லையா, எல்லாருக்குமே பெரியவர் நீங்கள் தான் ஐயான்னு சொல்லி நம்ம பண்ண அவர் என்ன நினைப்பாரு? வைத்தியக்காரன், ஒன்றுமே உனக்கு புரியல, சாஸ்திரங்களை சரியாக படிக்கல, அஜ்ஞானத்தில் இருக்கிறான் இவன், அறிவில்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாரா இல்லையா? ஏன் அப்படி நினைப்பாரு? அவருக்கு தெரியும் என்னோட தகப்பனார் இவரு தான், பெருமாள் தான். அவரை வந்து புகழாம என்ன வந்து புகழிட்டு இருக்காரு இவரு. இவருக்கு ஒரு அறிவும் இல்லையே இவருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தப்பா நினைக்கிறாரு. இவருக்கு உண்மையா புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணுமே புரியல இவருக்கு, தத்துவத்தை சரியா புரிஞ்சிக்காம, சரியா சாஸ்திரங்களை வந்து படிக்காம இருக்காங்க இவங்க. அதனால சிவபெருமாள் கிட்ட போனா நம்ம என்ன கேட்கணும்? என்ன பக்தி வேணும் உங்களுக்கு? ஹரிநாமம் கொடுக்கூடாது. பகவானை வந்து பெருமாளை வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்றதுக்கு எனக்கு உயர்ந்தமான ஒரு நிலையை கொடுங்க. நான் எந்நேரமும் அவர்கிட்ட தான் நான் வந்து பக்தி தொண்டு நான் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவும் அவரோட லீலைகளை பற்றி நான் கேட்கணும். என்னோட இதயத்தில் எப்பவும் வந்து என்ன பண்ணும்? அவரோட லீலைகளை பற்றி அவரோட லீலைகள் வந்து ஒரு நாளும் ஒரு க்ஷணமும் பிரதி க்ஷணம் அவரோட லீலைகளை பற்றி நான் கேட்கணும், அதை வந்து ரசிக்கணும், அதை வந்து நான் செயல்படுத்தணும், மற்றவங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி போய் நம்ம சிவபெருமாள் கிட்ட கேட்டால் சிவபெருமாள் உடனே சாங்ஷன் பண்ணுவார் நம்மளுக்கு. ஏன்னா அவர் மாதிரி ஒரு வைஷ்ணவர் யாருமே கிடையாது, விஷ்ணு பக்தர் யாருமே கிடையாது. பிரதம வைஷ்ணவர் அவர் தான். வைஷ்ணவர்களே வந்து சிரேஷ்டமானவர் அவர். யாரா உண்மையான விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பட்டி எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பட்டியல யார் பேர் இருக்கும்? இல்லை, நம்மளோட பேர் இருக்கும். நம்மளோட பேர் இருக்கும். முக்கந்த பள்ளி நம்மளோட சிரேஷ்டமான பக்தர்கள் நம்ம. அதனால யார் பேர் இருக்கும்? விஷ்ணுவோட சிவோட பேர், பெருமாளோட பேர் இருக்காங்க, சிவபெருமானோட பேர். அதனால சிவபெருமான் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, உயர்ந்தமான வைஷ்ணவர். அதனால தான் இந்த பிரதோஷா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த பிரதோஷத்தின் டைமில் சிவபெருமாள் பார்வதி வந்து தன்னோட வாகனம், என்ன வாகனம் சிவபெருமாள்? ఏమంటాం దాని తెలుగులో ఏమంటారు మీరు? నంది. వాళ్ళు ఇంకో ఇది ఎద్దు అంటాం కదా, காளியா என்னமா காணுவாங்களா தமிழில். அது மேலே உட்காந்து காலமாடு, அது மேலே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் எப்போ இந்த பிரதோஷம் எப்போ நடக்குது அப்படின்னா, சன்செட், சூரியன் வந்து அஸ்தமானம் ஆகி இமீடியட்டாக 48 நிமிஷத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுவார். உலகம் எல்லாமே சஞ்சாரம் பண்ணுவார் சிவபெருமாள் பார்வதி இவங்களாம். அந்த சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால தான் சாயங்காலம் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் நம்ம? பகவத்கீதையை படிக்கணும், ஸ்லோகங்களை சொல்லணும், புரிஞ்சிக்கணும், பகவானோட நாமத்தை சொல்லணும். அப்படி யாராவது அந்த டைமில் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால தான் நான் இந்த டைமில் வந்து ஏன்னா சிவபெருமான் வராருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தெரியாது உங்களுக்கு? அடிக்கடி மூக்கண்ணப்பள்ளி வந்துட்டே இருக்கார் அவர். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? கரெக்ட். பகவான் இருக்கார், வேணுகோபால் இங்கே இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். அவர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கே சிவபெருமான் இருப்பார். அதனால் இங்கே அடிக்கடி இங்கே வருவார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரபுனா? நான் பார்க்கல. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம கண்ணுக்கு இன்னும் நான் என்ன ஆயின்மெண்ட் வச்சுருக்கோம்? காமன் ஆயின்மெண்ட் நம்ம கண்ணில் இருக்குது. ஆனால் பக்தரோட கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவர் கண்ணில் என்ன இருக்குது? பிரேமான்ற அஞ்சனம் அவங்ககிட்ட இருக்குது. பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்படியே விட்டா கீதா மாதாஜி எடுத்து இது புல்லு படிச்சிருவார். இப்போ பிரம்ம சமயத்தில் படிச்சிருவாரு.
அதனால நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால தான் நீங்கள் சில பழமையான கோயிலில் போய் பாருங்கள், 2 பீட்டம் போட்டிருப்பாங்க. ஏன்னா சிவபெருமாளே நாரதமுனி அவங்களாம் உட்காருவாங்க. அவங்க வராங்களே அந்த 2 பீட்டம் போட்டிருப்பாங்க. எப்படி? ஏன்னா எங்கே பகவத்கீதா பிரவச்சனம் நடக்குதோ, எங்கே பாகவதம் நடக்குதோ, எங்கே ராமாயணம் நடக்குதோ அங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க. சில டைமில் பார்வதி கேட்பாங்களா, என்ன சுவாமி அடிக்கடி நீங்கள் அப்படியே தியானத்தில் உட்காந்துருக்கீங்க, யார் மேலே தியானம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருக்கா தெரியுமா சிவபெருமான் யார் மேலே தியானம் பண்ணுறாங்கன்ட்டு? சொல்லுங்கள். மக்கள் மேலே. ஓகே, வெரி குட். விஷ்ணு, நீ என்ன சொல்கிற? ஒரு கொசுவை அடிச்சிட்டு இருக்கேன், அது மேலே நான் தியானம் பண்ணுறேன்றியா? சிவபெருமாள் உட்காந்து யார் மேலே தியானம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. ராமநாமத்து மேலே, ராமர் மேலே சதா அவருக்கு என்ன வேணும்? ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ராமர் மேலேயே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சிவபெருமாள் வேற யாருமே கிடையாது, ஹனுமானோட அம்சம். அவர் தான் துர்வாச முனி. துர்வாச முனியோட அம்சம். துர்வாச முனி இவரோட அம்சம் தான், சிவபெருமானோட அம்சம் தான் அது. அவரு தான். அதனாலதான் ராமநாமத்தை அவரு, அதனாலதான் ராமர் பக்தர் அவரு. ஹனுமான் எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டார் அவரு, ராமநாம தவிர வெளியே வர மாட்டாங்க அவர். அதனாலதான் அந்த இந்த பிரதோஷத்து டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தீத்தி என்ன பண்ணுச்சு? கஷ்யப்ப முனி, பாகவதம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கஷ்யப்ப முனி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது படிக்கணும், படிக்கலாம் இல்லை, படிக்கணும், கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும், கேட்கணும், நாமத்தை சொல்லணும். அந்த பிரதோஷ டைமில் என்ன ஆச்சுன்னா, இவர் கஷ்யப்ப முனியை போய் இப்போ சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் தீத்தி கேட்குறாரு. தீத்தி கேட்டவுடனே கஷ்யப்ப முனிக்கு நல்லா தெரியும், நல்லா அறிஞ்ச ஒரு பெரிய சதுர்வேதி அவர் சொல்கிறாரு, இது சரியான டைம் கிடையாது, இது சரியான நேரம் கிடையாது, தயவுசெய்து இந்த சமயத்தில் கூப்பிடாது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? கஷ்யப்ப முனி தீத்திக்கு சொல்கிறாரு. அப்போ தீத்தி என்ன சொல்கிறாங்க? வரப்படுத்து அவங்கள அந்த இதுக்கு அந்த வம்புக்கு இழுக்கிறாங்க. அப்போது அந்த சமயத்தில் என்னாச்சு தெரியுமா? அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தான் ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷா. அதனால் அதுக்கும் ஒரு சமயம் இருக்குது. அவங்க பிறந்த உடனே உலகம் எல்லாமே எங்கே பார்த்தாலும் அல்லகல்லோலம், அசாந்தி, நிம்மதி எங்கேயும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரதோஷத்து டைமில் நம்ம உண்மையாக பகவான் பக்தி எனக்கு வேணும், கிருஷ்ண பக்தியை நான் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டா உடனே நம்ம நேராக வைகுண்டத்துக்கு போயிடுவோம், கோலகுருந்தானத்துக்கு போயிடுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பக்தர் கூட இருக்கணும், பக்தர் கூட இருக்கணும். அது வேற, அதான் சொல்றான். அது யாரா, அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? பக்தர்களா இருக்கணும், பக்தர்களா இருக்கணும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் இப்போ ஃபேமிலியில் நம்ம குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க பக்தராக இல்லைன்னா கூட வேஸ்ட்டு தான், அவங்க பக்தர் இல்லைன்னா வேஸ்ட்டு தான். பக்தர் கூட இருந்தால், அந்த பக்தர் கூட இருக்கிறது பெரிய வாய்ப்பு. அது ஹரே க்ஷமத்தை சொல்லிடலாம். இன்றைக்கி சிவபெருமானோட அருள் நம்மளுக்கு அடையணும். ஏன்னா இங்கே இருக்கார், வந்திருக்கார் இப்போ. ಮಾಡಬಹುದು. ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯದು ಆ ಟೈಮಲ್ಲಿ. ಹೌದು. ಯಾರು?